ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் ஃபலாஃபல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது மத்திய கிழக்கு நாடுகளின் ஒரு பாரம்பரிய உணவாகவும் அதோட அனைத்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் பொதுவான ஒரு பிரபல்யமான ஸ்ட்ரீட் ஃபுட்டாகவும் காணப்படுது. ஆனால் இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் அனைத்து சைவ உணவு பிரியர்களுக்கும் பிடிச்ச ஒரு உணவாக மாறியுள்ளது. இப்போ நாங்கள் இந்த ஃபலாஃபல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ஃபலாஃபல் செய்யறதுக்கு இவ்வாறு முழு கடலையோட இந்த ஃபாவா பீன்ஸையும் சேர்த்து தான் செய்வாங்க. இந்த பருப்பை நீங்க அரேபியன் கடைகள்ல வாங்கலாம். அவ்வாறு கிடைக்கலன்னு சொன்னா எங்களோட சாதாரண கடலை பருப்பையும் சேர்த்து செய்யலாம். இன்றைக்கு நாங்க இந்த ஃபலாஃபலை எங்கட கிச்சன்ல செய்யல, ஜூரிக்ல இருக்கிற ஒரு லெபனான் ரெஸ்டாரண்ட்ல எப்படி செய்யறாங்கன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறாங்கன்னு பார்ப்போம். இப்ப பாருங்க, இவங்க இந்த ஃபலாஃபல் செய்யறதுக்கு 6 கிலோ கடலையும் 4 கிலோ ஃபாவா பீன்ஸும் எடுத்திருக்காங்க. இப்ப இந்த கடலையையும் பருப்பையும் சேர்த்து 12 மணி நேரம் அல்லது ஒரு நைட் ஃபுல்லா ஊற விட்டு வடிவா கழுவி கொள்ளும். அதோட பெத்தசிலி, கொத்தமல்லி, குடமிளகா, வெள்ளை வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி இவ்வளவுத்தையும் எடுத்துக்கொள்ளும். இப்ப பாருங்க, இந்த வெங்காயம் மிளகாய் எல்லாம் இவ்வாறு வெட்டி வச்சிருக்காங்க. அதோட ஊற வச்ச கடலையும் தண்ணி இல்லாம வடிவா வடிச்சு வச்சிருக்காங்க. இவ்வாறு மெஷின்ல போட்டு இந்த கடலையோட கொத்தமல்லி வெங்காயத்தையும் சேர்த்து மாறி மாறி அரைச்செடுக்காங்க. இப்ப இதை நாங்க வீட்டுல செய்யும் போது கிரைண்டர்ல போட்டு நல்ல மையா அரைக்காம கொஞ்சம் நறுவந்துருவலா அரைச்செடுத்தோம்னு சொன்னா சரியா இருக்கு. ஊற வச்ச அவ்வளவு கடலையும் அதோட பெத்தசிலி, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்செடுத்துருக்காங்க. அரைச்செடுத்த இந்த கடலைய இவ்வாறு கையால நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்றாங்க. இப்ப இந்த கலவைய ஒரு பேக்ல 2 கிலோ படி போட்டு பேக் பண்ணி எடுக்கிறாங்க. இவ்வாறு ஒவ்வொரு பேக்கெட்லையும் இன்றைய டேட்டை போட்டு ஃப்ரீசர்ல சர்வ் பண்ணி கொள்றாங்க. இன்றைக்கு பொரிக்கிறதுக்கு ஏற்கனவே ஃப்ரீசர்ல சர்வ் பண்ண ஒரு 2 கிலோ பேக்கெட் எடுத்து இவ்வாறு ஐஸ் போக விட்டு ஒரு பாத்திரத்துல கொட்டி எடுத்திருக்காங்க. இப்ப இந்த கலவையோட சேர்க்கறதுக்காக எள்ளும் பேக்கிங் பவுடரும் எடுத்திருக்காங்க. அதோட இந்த ஃபலாஃபலுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா பவுடர் சேர்க்கிறாங்க. அதுல கொத்தமல்லி, வெள்ளை வெங்காயம், மஞ்சள், சின்ன சீரகம் இவ்வளவும் அந்த மசாலாவில் சேர்ந்துருக்கு. இப்ப இந்த 2 கிலோ பேக்கெட்டுக்கு 3 தொடக்கம் 4 டேபிள் ஸ்பூன் எள்ளும்
1 டேபிள் ஸ்பூன் மசாலா பவுடரும் 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்காங்க. இப்போ இந்த கலவையை நல்லா குழைச்செடுக்கிறாங்க. நீங்கள் செய்யும்போது ஒருவேளை இந்த கலவை ட்ரையாக இருக்குமென்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெயை 170°C ஹீட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கலவையை குழைச்சி வச்சு 10 நிமிஷம் ஆகிட்டுது. 10 நிமிஷத்துக்கு பிறகு திரும்பவும் அந்த கலவையை குழைச்செடுத்துருக்குறாங்க. அதோட எண்ணெயும் நல்ல ஹீட்டாக இருக்குது. இப்போ இந்த கரண்டியை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபலாஃபல் செய்ய போகிறாங்க. வாங்க இந்த கரண்டி எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபலாஃபல் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டாங்க. இப்போ இதை எப்படி டெக்கரேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த ஃபலாஃபலை இவ்வாறு சலாட் தக்காளி எல்லாம் வச்சு அதோட தஹினா சோஸும் சேர்த்து சாப்பிடுவாங்க. தஹினா சோஸ்ன்றது எள்ளில் தயாரிக்கப்பட்ட ஒரு வகையான சோஸ். இதே ஃபலாஃபலை நாங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் 300 கிராம் கடலையும் 200 கிராம் ஃபாவா பீன்ஸும் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த ஃபாவா பீன்ஸ் கிடைக்கலன்னு சொன்னால் கடலை பருப்பு எடுத்துக்கொள்ளுங்க. இதோட 4 கிராம் பேக்கிங் பவுடரும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எள்ளும் உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட இந்த ரெஸ்டாரண்ட்டில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா பவுடர் சேர்க்குறாங்க. அதுக்கு பதிலாக நாங்கள் 1 டீஸ்பூன் சின்ன சீரகத்தூளும் 2 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கொள்ளும். உண்மையிலே இந்த ஃபலாஃபல் நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருந்தது. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.